ஒரு மாபெரும் நீதிமன்றத்துல நீங்க குற்றவாளியா நிக்கிறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. கேக்குறதுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல. நீங்க செஞ்ச ஒரு தப்புக்காக உங்க வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகைய அபராதமா விதிச்சுட்டார் நீதிபதி. சிறை தண்டனை உறுதி அப்படின்னு நீங்க தலை குனிஞ்சு நிக்கும்போது உங்களுக்கு முன்பின் அறிமுகமே இல்லாத ஒருத்தர் நீதிமன்றத்துக்குள்ள வரார். ஓஹோ, படத்துல வர்ற கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கே. கண்டிப்பா. அவர் உங்க அபராத தொகை முழுவதையும் தன் சொந்த படத்திலிருந்து கட்டிட்டு உங்கள பார்த்து நீங்க இப்போ சுதந்திரமா போலாம் அப்படின்னு சொல்றார். இது ஏதோ திரைப்பட காட்சி மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்காக நாங்க எடுத்து வந்திருக்கிற இந்த ஆழமான பகுப்பாய்வுல நாம விவாதிக்க போற மூல ஆவணம் இது கற்பனை அல்ல, இதுதான் மனித குலத்தோட உண்மையான நிலை அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம் இது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த ஆவணத்தை படிக்கும்போது இதோட அமைப்பு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அதாவது 1 பேதுரு 3.18ல உள்ள நீதி உள்ளவர் அநீதி உள்ளவர்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மைய கருத்தை எடுத்துக்கிட்டு மனித வாழ்வோட ஒட்டுமொத்த வரைபடத்தையும் ஒரு கட்டடத்தோட 6 தூண்கள் மாதிரி இது மிக தெளிவா பிரிக்குது. இதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனிதனோட உருவாக்கம், முதல் அவனோட வீழ்ச்சி, அப்புறம் மீட்பு அப்படின்னு ஒரு மிக கச்சிதமான தர்க்க ரீதியான கட்டமைப்பை இந்த ஆவணம் உருவாக்குது. அதாவது ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போடுறாங்க. ஆமா, ஒரு சிக்கலான இயந்திரத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதை வடிவமைச்சவர் என்ன நோக்கத்துக்காக அதை உருவாக்குனார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது போலதான் இந்த ஆவணமும் எந்த முன்னுரையும் இல்லாம நேரடியாக மனித படைப்போட நோக்கத்தை பத்தி பேசி தனது முதல் தூணை நிறுவுது. அதாவது நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. கடவுள் மனிதர்களை தமது மகிமைக்காகவே படைத்தார் அப்படின்னு ஏசாயா 43:6-7 அப்படிங்கிற வசனத்தை இது மேற்கோள் காட்டுது. மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ தற்செயலா உருவானவங்க கிடையாது. கடவுளோட குணத்தையும் அவரோட தார்மீக அழகையும் இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறதுக்காகவே அவரோட சாயல்ல கச்சிதமா உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு அந்த பகுதி ரொம்ப ஆழமா விளக்குது. ஓ, அந்த முதல் படிய படிக்கும் போதே ஒரு தத்துவார்த்தமான அடித்தளம் அமைக்கப்படுறது நல்லாவே புரியுது. ஆனா உடனே 2வது தூண்ல இது அன்றாட வாழ்வியலுக்குள்ள நுழைஞ்சிடுது. எப்படி சொல்றீங்க? அதாவது முதல் தூண்ல சொல்லப்பட்ட நோக்கத்தோட தொடர்ச்சியா, ஆகவே மனிதர்கள் எதைச் செய்தாலும் அது கடவுளின் மகிமைக்காகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. 1 கொரிந்தியர் 10:31 மேற்கோள் காட்டி, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதைச் செய்தாலும் அதை கடவுளின் மகிமைக்காகவே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. இங்கதான் நாம இத கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா, இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா, இத பாக்கும்போது மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி தோணுறான். ஒளிய உள்வாங்கி அத அப்படியே திருப்பி அனுப்புறதுதான் கண்ணாடியோட வேலை. மனிதர்கள் கடவுளோட மகிமைய பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. கரெக்ட். ஆனா உண்ணுதல் குடித்தல் மாதிரியான மிக மிக சாதாரண அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமா எப்படி ஒரு பிரம்மாண்டமான மகிமையை பிரதிபலிக்க முடியும்? ஒரு சாண்ட்விச் சாப்பிடுறதுலயோ அல்லது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுலயோ எப்படி இந்த ஆவணம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய தத்துவத்தை புகுத்த முடியும்? இது கேட்கறவங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி ஒப்புமை இந்த இடத்துக்கு மிக கச்சிதமா பொருந்தது. இப்ப நீங்க கேட்டது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஏன்னா சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறதெல்லாம் வெறும் உயிர் வாழ்வதற்கான உயிரியல் தேவைகள் தானே. அதுல எப்படி மகிமை இருக்கும்னு தோணும். ஆமா, அதுதான் எனக்கும் புரியல. ஆவணம் இதுக்கான விளக்கத்தையும் ரொம்ப நுட்பமா தருது. ஒரு செயலை செய்யறதுல அந்த பிரதிபலிப்பு இல்ல, அந்த செயலுக்கு பின்னாடி மனித மனம் என்ன நினைக்குது அப்படிங்கிற உள்நோக்கத்துல தான் அந்த பிரதிபலிப்பு இருக்கு. ஓ, அதாவது இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, கடவுளை நேசிக்கிறது, அவரை முழுமையா நம்புறது, அவருக்கு கீழ்ப்படிகிறது அப்படின்னு பல விஷயங்களை ஆவணம் பட்டியலிட்டாலும் எல்லாத்துக்கும் சிகரமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. அது என்ன வார்த்தை? அவரை ஒரு உன்னத பொக்கிஷமாக கருதுவது, அதாவது சுப்ரீம் ட்ரெஷர். இதுதான் இங்க மைய புள்ளி. ஒரு உன்னத பொக்கிஷமாக கருதுறது அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்துறது? இப்போ ஒரு வைரக்கல்ல நம்ம பொக்கிஷமா பார்த்தா அது ஒரு லாக்கர்ல வச்சு பாதுகாப்போம். அது போலவா? கிட்டத்தட்ட அதுதான். ஆனா இது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு மதிப்பீடு. இப்போ உங்ககிட்ட ஒரு சாதாரண கண்ணாடி கல்லும் ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லும் கொடுக்கப்படுதுன்னு வச்சுப்போம். சரி. நீங்க வைரக்கல்ல ரொம்ப கவனமா கையாளுவீங்க.
அதுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு உங்களோட ஒவ்வொரு அசைவுலயும் தெரியும் இல்லையா? கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுப்பேன். அதுபோல மனிதர்கள் தங்களோட அன்றாட வாழ்வுல, அது வேலைக்கு போறதா இருக்கலாம், நண்பர்களோட சிரிச்சு பேசுறதா இருக்கலாம், அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற சாதாரண செயலா கூட இருக்கலாம். ஓகே. அந்த ஒவ்வொரு நொடியிலையும் உலகத்துல உள்ள மற்ற எல்லாத்தையும் விட கடவுள் தங்களுக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படிங்கிற மனநிலையோட அதை அணுகணும். அந்த ஆழ்ந்த திருப்தியும் நன்றி உணர்வும் தான் நீங்க சொல்ற அந்த கண்ணாடியிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளி. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்படி வாழ்றது தான் ஒரு கச்சிதமான வடிவமைப்பு அப்படின்னு இந்த முதல் 2 தூண்கள் வாதிடுது. இப்போ நல்ல புரியுது. அதாவது வடிவமைப்பு அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாம மிக கச்சிதமா இருக்கு. கண்ணாடியும் இருக்கு, ஒளியும் இருக்கு. ஆனா தர்க்க ரீதியா பார்த்தா ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி அது? வடிவமைப்பு இவ்ளோ கச்சிதமா இருந்தா உலகம் ஏன் இருள்ல இருக்கு? மனித வாழ்வுல இவ்ளோ வலிகளும் குழப்பங்களும் எப்படி வந்துச்சு? கண்ணாடியால ஒளிய பிரதிபலிக்க முடியலையா அல்லது கண்ணாடி உடைஞ்சிடுச்சா? இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். ஆமா. இங்கதான் ஆவணத்தோட கருப்பொருள் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்குது. இது நம்ம அடுத்த 2 தூண்களுக்கு இட்டுச் செல்லுது. அதாவது 3வது தூண் மிக தெளிவா சொல்லுது, அனைவரும் பாவம் செய்து கடவுளின் மகிமையை இழந்துவிட்டனர். ரோமர் 3:23 அப்படிங்கிற வசனத்தை இது குறிப்பிடுது. கரெக்ட். நாம பேசிக்கிட்டு இருந்த அந்த கண்ணாடி தாம் பிரதிபலிக்க வேண்டிய ஒளியோட மூலாதாரத்தை விட்டு தம் முகத்தை திருப்பிக்கிச்சு அப்படின்னு இந்த ஆவணம் வாதிடுது. கடவுளோட அந்த அழியாத மகிமையை புறக்கணிச்சிட்டு வெறும் உருவங்களுக்கோ அல்லது மற்ற அற்பமான விஷயங்களுக்கும் மனிதர்கள் அந்த மதிப்பை, அதாவது அந்த உன்னத பொக்கிஷம் அப்படிங்கிற இடத்த மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஆமா, ஒருபடி கீழே இறங்கி பார்த்தா படைப்போட முழு நோக்கமுமே சிதைஞ்சு போக இடமா இந்த 3வது தூண்டு இருக்கு. நாம எதை மதிக்கணும், எதை நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னுரிமை முற்றிலுமா மாறிப்போனதுதான் மனிதனோட வீழ்ச்சி அப்படின்னு கூறுது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த வீழ்ச்சி அல்லது தவறுக்கான விளைவு பத்தி பேசுற 4வது தூண் ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துது. என்ன வார்த்தை? ரோமர் 6:23 மேற்கோள் காட்டி பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு இது குறிப்பிடுது. அதாவது வேஜஸ் ஆஃப் சின். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம்பளம் அப்படிங்கிற வார்த்தைய நாம சாதாரணமா எப்ப பயன்படுத்துவோம்? நாம உழைச்சு வாங்குற பணத்தை தான் சம்பளம்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. நாம ஒரு மாச காலம் கடினமா உழைச்சு நம்முடைய செயல்களால நாமே சம்பாதிக்கும் ஒண்ணுதான் சம்பளம்னு சொல்லுவோம். அப்படியானால் இந்த ஆவணத்தோட தர்க்கத்தின்படி மனிதர்கள் தங்களோட செயல்களாலேயே இந்த நித்திய தண்டனைய தாங்களே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? இது கேக்குறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும், ஒருவேளை கடவுள ஒரு கொடூரமான முதலாளி போலவும் சித்தரிப்பதா இருக்காதா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த ஆவணம் இங்க ஒரு தன்னிச்சையான கோபத்தையோ அல்லது பழிவாங்கும் தண்டனையோ பேசல. மாறா பிரபஞ்சத்தோட மிக அடிப்படையான செயலுக்கும் விளைவுக்கும் இடையிலான தொடர்பு தான் இது பேசுது. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓ, செயலும் விளைவும். ஆமா, நீங்க அந்த சம்பளம் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டது மிக சரியான அணுகுமுறை. சம்பளம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விளைவு. இது இப்படி புரிஞ்சுக்கலாம். ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிற ஒருத்தரை கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அவருக்கு ஆக்சிஜன் வழங்குற ஒரு குழாயை கப்பலோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த நபர், எனக்கு இந்த குழாய் வேண்டாம், நான் நானாவே இயங்குவேன் அப்படின்னு தன் கையாலே அந்த குழாயை துண்டிச்சிடுறார் அப்படின்னு வச்சுப்போம். ஐயோ, கண்டிப்பா மூச்சு திணறி இறந்து போவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லையே. சரியாக சொன்னீங்க. அவர் மூச்சு திணறி இறக்கிறது அப்படிங்கிறது கப்பல்ல இருக்கிறவர் அவருக்கு கொடுக்கிற தண்டனை கிடையாது. அது அந்த செயலோட இயற்கையான சம்பளம் அல்லது விளைவு. ஓஹோ, இப்ப புரியுது. ஜீவனோட மூலாதாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க மனிதன் அந்த மூலாதாரத்தை புறக்கணிச்சு தன்னைத்தானே துண்டிச்சுக்கும் போது அதோட தர்க்க ரீதியான விளைவு மரணம்தான். இதத்தான் ஆவணம் 2 தெசலோனிக்கேயர் 1:19 மூலமா கடவுளோட சந்நிதியிலிருந்தும் அவரோட மகிமையின் வல்லமையிலிருந்தும் பிரிக்கப்படும் நித்திய அழிவு அப்படின்னு விவரிக்குது. இருள் அப்படிங்கிறது ஒளியின் இல்லாமை. கடவுளை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒளிய புறக்கணிக்கிறது. ஒளிய புறக்கணிச்சதற்கான சம்பளம் அவங்க தேடிக்கிட்ட அந்த இருளே அவங்க நித்தியமா விடப்படுறது தான். அதனால இது ஒரு கொடூரமான முதலாளியோட தண்டனை இல்ல, மனிதன் தன்னிச்சையா தேர்ந்தெடுத்த வழியோட தவிர்க்க முடியாத இலக்கு. ஆஹா, அந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஒப்புமை இத ரொம்பவே எளிதாக்கிடுச்சு. செயலுக்கும் விளைவுக்குமான அந்த ஆழமான தர்க்கம் இப்போ நல்லா புரியுது. நாமே விரும்பி ஒளிய விட்டு விலகும்போது இருள நாமே சம்பாதிச்சுக்கிறோம். ஆமா, கரெக்ட். ஆனா இப்ப ஒரு மாபெரும் சிக்கல் நம் முன்னே நிக்குது.
அந்த ஆக்சிஜன் குழாய் துண்டிக்கப்பட்டுடுச்சு. மனிதர்களால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு நித்திய கடன் அல்லது தண்டனை இருக்கு. இருள்ல மூழ்கி போன ஒருத்தரால தன்னைத்தானே எப்படி தற்காத்துக்க முடியும்? அது கண்டிப்பா சாத்தியமே இல்ல. ஆமா, இங்குதான் நாம தொடக்கத்துல பேசின அந்த நீதிமன்ற காட்சி உள்ள வருது. எப்படி இந்த மனிதகுலம் மீட்கப்படுது அப்படிங்கறத பத்தி பேசுற 5வது தூணுக்கு நாம நகர்றோம். இந்த ஒட்டுமொத்த ஆவணத்தோட மைய நரம்பு அல்லது இதய துடிப்பு அப்படின்னு இந்த 5வது தூணத்தான் சொல்லணும். எந்த மனிதனாலும் தன் சொந்த முயற்சியால அந்த இருளிலிருந்து வெளிவர முடியாது, துண்டிக்கப்பட்ட குழாயை மீண்டும் இணைக்க முடியாது அப்படிங்கிற முட்டுச்சந்துல கடவுள் முன்னெடுத்த அந்த மீட்பு நடவடிக்கையை இது விவரிக்குது. இந்த தூண் ரொம்பவே ஆழமான சில வசனங்களை நமக்கு முன்வைக்குது. யோவான் 3:16 மேற்கோள் காட்டி, கடவுள் தனது மிகுந்த இரக்கத்தால் பாவிகளுக்கு நித்திய ஜீவனை வழங்குவதற்காக தனது ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பினார் அப்படின்னு கூறுது. மேலும் கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து நமக்காக ஒரு சாபமாக மாறினார் அப்படின்னும், தொடக்கத்துல நாம பார்த்த 1 பேதுரு 3:18 படி நீதியுள்ளவர் அநீதியுள்ளவர்களுக்காக பாடுபட்டார் அப்படின்னும் ஆவணம் சொல்லுது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. அதாவது ஒரு சாதாரண கண்ணோட்டத்துல இதை படிக்கும்போது, நான் செஞ்ச ஒரு பெருங்குற்றத்துக்காக எனக்காக வேறு ஒருவர் தன் உயிரையே விலையாக கொடுத்து அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்வது போன்ற ஒரு பதிலாள் முறையை இது பேசுறது தெரியுது. ஒரு சப்ஜெக்டியூட் மாதிரி. ஆமா. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒருவர் செய்த தவறுக்கு வேறொருவர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க குறிப்பிட்ட அந்த பதிலால் அல்லது ஈடு செய்தல் அப்படிங்கிற தத்துவம்தான் இங்க ரொம்ப உற்று நோக்க வேண்டிய பகுதி. ஆவணம் கிறிஸ்து நமக்காக ஒரு சாபமாக மாறினார் அப்படின்னு கூறும்போது அது ஒரு தார்மீக பரிமாற்றத்தை பேசுது. தார்மீக பரிமாற்றமா? ஆமா. இங்க நம்ம ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆவணம் முன்வைக்கும் கடவுள் வெறுமனே சரிப்பா நீ தவறு செஞ்சுட்ட, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சாதாரண தாத்தா போன்றவர் கிடையாது. அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு குற்றம் நடந்தா அதுக்கான நீதி நிலைநாட்டப்படணும். பாவத்துக்கான சம்பளம் கொடுக்கப்பட்டே ஆகணும். அது மரணமா இருந்தாலும் சரி. ஓஹோ, அதாவது நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிய பார்த்து நீதிபதி வெறும் கருணையின் அடிப்படையில மட்டும் விடுதலை செய்ய முடியாது. கண்டிப்பா முடியாது. அப்படி செஞ்சா அது நீதியாகாது, சட்டம் தன் மதிப்பை இழந்துடும். அந்த அபராதம் யாரோ ஒருத்தரால கட்டப்படணும், அதத்தான் சொல்றீங்களா? 100% சரி. அந்த அபராதத்தை மனிதர்களால கட்ட முடியாது அப்படிங்கறதால எந்தவித குற்றமும் செய்யாத முற்றிலும் நீதியுள்ளவர் அந்த அநீதியுள்ள மனிதர்களுக்காக தன்னைத்தானே தியாகம் செய்கிறார். இது ஒரு முழுமையான பரிமாற்றம், அதாவது ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பெரிய கான்செப்ட் இது. உங்களோட மாபெரும் கடனை, கணக்கிலடங்காத செல்வத்தை கொண்ட ஒரு கோடீஸ்வரர் தன் சொந்த கணக்கிலிருந்து அடைச்சு தீர்க்கிறது மாதிரியான ஒரு மாபெரும் நிதி மற்றும் சட்ட ரீதியான பரிவர்த்தனையாகவே இந்த ஆவணம் இந்த மீட்பை முன்வைக்குது. தண்டனைக்கான முழு விலையும் இங்க செலுத்தப்பட்டுடுச்சு. இது கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் செயல். கடன் நேர் செய்யப்பட்டுடுச்சு, கடன் அடைக்கப்பட்டுடுச்சு. அப்படியானால் இயல்பாகவே அடுத்த தர்க்க ரீதியான கேள்வி எனக்குள்ள எழுகிறது. என்ன கேள்வி? இந்த விலை செலுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னா மனிதர்கள் அனைவருமே தானாகவே அந்த விடுதலையை பெற்றுட்டாங்களா? அந்த ஆக்சிஜன் குழாய் எல்லாருக்கும் தானாகவே இணைஞ்சிடுச்சா? இந்த இடத்துல தான் ஆவணம் ஒரு நிபந்தனைய வைக்குது. ஆமா, அது ஒரு முக்கியமான செக் பாயிண்ட். இது நம்மை இறுதி மற்றும் 6வது தூணுக்கு கொண்டு வருது. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது ஒரு இலவச பரிசு அப்படின்னு சொல்ற இந்த தூண், இயேசுவ கர்த்தராகவும் இரட்சகராகவும் தங்கள் வாழ்வின் உன்னத பொக்கிஷமாகவும் நம்புபவர்களுக்கு மட்டுமே இந்த நித்திய ஜீவன் இலவச பரிசாகும் அப்படின்னு அப்போஸ்தலர் 16:31 மற்றும் ரோமர் 10:9 ஆகிய வசனங்கள் மூலமா கூறுது. அந்த நிபந்தனை மிக முக்கியமானது. அதோடு மட்டும் இல்லாம எபேசியர் 2:8-9 வசனங்களை மேற்கோள் காட்டி ஒரு அழுத்தமான கருத்தையும் ஆவணம் இங்க பதிய வைக்குது. என்ன கருத்து அது? இந்த மீட்பு அப்படிங்கிறது மனிதர்களோட எந்த ஒரு செயல்களாலையும் கிடைப்பது கிடையாது. இது கடவுளோட இலவச பரிசு. அதனால எந்த மனிதனும் தன் சொந்த முயற்சியால இத பெற்றேன் அப்படின்னு பெருமை பாராட்டவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா கூறுது. ஒரு நிமிஷம் பொறுங்க, இங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதே என்னால பார்க்க முடியுது. அப்படியா? என்ன முரண்பாடு? ஆவணம் ஒரு புறம் இதை இலவச பரிசு அப்படின்னும் நமது செயல்களினால் கிடைப்பது அல்ல அப்படின்னும் மிக தெளிவா கூறுது. ஆனா அதே ஆவணம் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள
நாம விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிக்குதே. ஆமா, விதிக்குது. தர்க்க ரீதியா பார்த்தா இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கறதே ஒரு மனிதன் தன் மனதாலும் உடலாலும் செய்யும் ஒரு வகையான செயல் இல்லையா? அது ஒரு ஆக்ஷன் தானே. செயல்களால் இந்த மீட்பு கிடைக்காது அப்படின்னு ஒரு பக்கம் உறுதியா சொல்லிட்டு விசுவாசம் அப்படிங்கிற ஒரு செயலை செய்ய சொல்றது ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இல்லையா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல நீங்க எழுப்புற கேள்வி மிக மிக கூர்மையானது. மேலோட்டமா படிக்கிற எவருக்கும் இது ஒரு தர்க்க முரண்பாடு போலதான் தோணும். ஆனா ஆவணம் முன்வைக்கும் தர்க்கம் இதை விட மிக நுட்பமானது. கொஞ்சம் விளக்குங்களேன். செயல்களின் மூலம் பெருமை பாராட்டுதல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பரிசை நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம கவனிக்கணும். விசுவாசம் அப்படிங்கிறது அந்த பரிசை வாங்கிறதுக்கான காசு கிடையாது. அது அந்த பரிசை பெற்றுக்கொள்ள நீட்டப்படும் கை மட்டுமே. ஓ, அத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஒரு பரிசு வாங்குறதுக்காக கையை நீட்டுறது கூட ஒரு உழைப்பு போலதானே தெரியுது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பிச்சைக்காரர் பசியால வாடி சாலையோரம் உட்கார்ந்திருக்கார். ஓகே. அந்த வழியா வர்ற ஒரு மாபெரும் செல்வந்தர் அந்த பிச்சைக்காரருக்கு $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு காசோலைய, அதாவது செக்க, முற்றிலும் இலவசமா நீட்டுறார். அந்த பிச்சைக்காரர் தன் கைகளை நீட்டி அந்த காசோலைய வாங்கிக்கிறார். சரி. இப்போ அந்த பிச்சைக்காரர் தன் நண்பர்கள்ட்ட போய், பாத்தீங்களா, நான் என் கைகளை நீட்டும் மாபெரும் உழைப்ப செஞ்சேன், அந்த செயலுக்கான கூலியாகத்தான் எனக்கு இந்த $1 பில்லியன் கிடைச்சது அப்படின்னு பெருமை பாராட்ட முடியுமா? ஓ, அப்படி சொன்னா அது கண்டிப்பா முட்டாள்தனமா இருக்கும். ஏன்னா அந்த பரிசோட ஒட்டுமொத்த மதிப்பும் அதை கொடுத்தவரோட தாராள குணத்துல தான் இருக்க தவிர அதை பெற்றுக்கொள்ள நீட்டப்பட்ட கைகள்ல எந்த மதிப்பும் இல்ல. மிகச்சரியான புரிதல். அதத்தான் ஆவணம் இங்க வலியுறுத்துது. உங்க கைகளை நீட்டி வாங்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தகுதியும் கொடுத்துறாது. ஆவணத்தின்படி அந்த நீட்டப்படும் கைகள் தான் விசுவாசம். அருமையான விளக்கம். விசுவாசம் அப்படிங்கிறது உங்க விடுதலையா நீங்களே சம்பாதிக்கும் செயல் கிடையாது. அது உங்களுக்காக வேறொருவர் சம்பாதிச்சு வச்சத வெறும் நன்றி உணர்வோட ஏத்துக்கிற ஒரு கருவி மட்டுமே. இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அதனாலதான் யாரும் பெருமை பாராட்ட முடியாது அப்படின்னு ஆவணம் அடிச்சு சொல்லுது. இப்போ அந்த முடிச்சு மிக அழகா விழுந்துருச்சு. கைய நீட்டுறது எப்படி உழைப்பாகாதோ அதுபோல விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது பெருமை பாராட்டக்கூடிய ஒரு செயல் கிடையாது. ஆவணத்தோட இறுதிய பார்க்கும்போது இது இன்னும் முழுமையடையுது. எப்படி? பிலிப்பியர் 3:8 சுட்டிக்காட்டி கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக மற்ற அனைத்தையும் குப்பையாக கருதுதல் அப்படின்னு இது முடியுது. அதாவது மீண்டும் நாம முதல் தூணுக்கே போறோம். ஆரம்பத்துல எதை நம் வாழ்வோட பொக்கிஷமாக கருத தவறி வேறு உருவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து இருள்ல வீழ்ந்தோமோ, அதே கடவுளை மீண்டும் நம் வாழ்வின் உன்னத பொக்கிஷமாக ஏத்துக்கிறதே இந்த ஒட்டுமொத்த மீட்பு பயணத்தோட மைய கருத்து அப்படிங்கிறத இந்த ஆவணம் மிக நேர்த்தியா கட்டி முடிக்குது. ஆமா, அது ஒரு முழுமையான வட்டத்தை நிறைவு செய்யறது போன்றது. உருவாக்கம், வீழ்ச்சி, மீட்பு, அப்புறம் மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான தத்துவ சக்கரத்தை இந்த 6 தூண்களும் தாங்கி நிக்குது. சரி, நாம இந்த ஆழமான பகுப்பாய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சுருக்கமான மீள்பார்வை செய்யலாம். கேக்குறவங்களுக்கு எந்த விதமான தகவல் திணிப்பும் இல்லாம இதோட தர்க்க ஓட்டத்தை மட்டும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, மனிதன் கடவுளோட மகிமையை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உருவாக்கப்பட்டான். ஆனா மனிதன் அந்த ஒளியை விட்டு விலகி இருளை தேர்ந்தெடுத்தான். அந்த செயலோட இயற்கையான விளைவா மரணம் அப்படிங்கிற நித்திய தண்டனைய அவன் தனக்குத்தானே சம்பாதிச்சான். அந்த முட்டுச்சந்துல கடவுள் தன் இரக்கத்தால இயேசு கிறிஸ்துவ ஒரு பதிலாளா அனுப்பி மனித குலத்தோட பெரும் கடனை தன் சொந்த செலவுல அடைச்சார். கரெக்ட். இறுதியா விஸ்வாசம் அப்படிங்கிற கைய நீட்டி அந்த இலவச பரிச பெற்றுக்கொள்பவர்கள் மீண்டும் கடவுளை தங்கள் வாழ்வின் உன்னத பொக்கிஷமாக மாற்றி ஒளியை பிரதிபலிக்கும் தங்கள் உண்மையான நோக்கத்துக்கு திரும்புறாங்க. இதுதான் நாம இன்னைக்கு அலசிய ஆவணத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு. இந்த ஆவணத்தை நாம எந்த கோணத்துல ஆராய்ந்தாலும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில எந்த மத நம்பிக்கையை கொண்டிருந்தாலும் அல்லது எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவரா இருந்தாலும் சரி, இந்த தர்க்க ரீதியான கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது அறிவார்ந்த தேடலுக்கு மிக முக்கியமானது. நிச்சயமா. பல கோடிக்கணக்கான மனிதர்கள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில தங்கள் வாழ்வை வழிநடத்துறாங்க, அவங்க உலகை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பெரிதும் உதவி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மனித வாழ்வோட நோக்கம், தவிர்க்க முடியாத நீதி மற்றும் எதிர்பாராத கருணை ஆகியவற்றை இது எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்குது அப்படிங்கிறது உண்மையில விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
தத்துவார்த்த ரீதியா இத பிரிச்சு ஆராயறது எனக்கு மிகவும் சவாலாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஆவணம் முழுவதும் நாம மீண்டும் மீண்டும் பார்த்த ஒரு மையமான வார்த்தை என்னன்னா, கடவுளை ஒரு உன்னத பொக்கிஷமாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான். உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள், மதம் அல்லது தத்துவ நிலைப்பாடு எதுவாயிருந்தாலும் சரி, இத சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களோட அன்றாட செயல்கள், நீங்க காலையில கண்விழித்தது முதல் எடுக்கிற சிறு சிறு முடிவுகள், உங்களோட நேரத்தையும் ஆற்றலையும் பணத்தையும் நீங்க செலவிடுற விதம், இதெல்லாம் நீங்க எதை உங்க வாழ்வோட உண்மையான உன்னத பொக்கிஷமா கருதுறீங்க அப்படிங்கறத பத்தி இந்த உலகத்துக்கு என்ன சொல்லுது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, நீங்க உண்மையாவே எதை மதிக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட செயல்பாடுகள் பிரதிபலிக்குதா, அல்லது உங்க நினைக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கா? உங்களோட இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த ஒளிய பிரதிபலிக்குது? ஆழமான சிந்தனையை தூண்டும் மிக அருமையான ஒரு முத்தாய்ப்பான கேள்வி. நமது வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கிறது எப்போதுமே ஒரு அவசியமான சுயபரிசோதனை தான். உண்மைதான். அந்த சிந்தனையோட இன்றைய நமது இந்த ஆழமான பகுப்பாய்வை நம்ம நிறைவு செய்றோம். எங்களோட இணைந்து இந்த மூல ஆவணத்தோட கட்டமைப்பை இவ்வளவு நேரம் பொறுமையா ஆராய்ந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆவணத்தோடு மற்றொரு அறிவுபூர்வமான உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேடிக்கொண்டிருங்கள். நன்றி.